சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் நேத்து தமிழ்நாட்டுல புக்கிங் நைட் ஓபன் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருச்சு. பெரிய நம்பர். இதுவரையும் உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம நிறைய படத்தோட வசூலை பார்க்க போறோம். தலைவன் தலைவி, மாரீசன், சையாரா, மகாவதார், நரசிம்மா, சூஃப்ரம் ஷோ எல்லா படத்தோட வசூலையும் பார்க்க போறோம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. இது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பம்பாய் தான். பம்பாயில கண்ணாலனே அப்படிங்கிற பாட்டு. அதாவது பம்பாய் படத்துல எக்கச்சக்கமா ஒரு 365 நாளும் நான் ஃப்ரேம் வைக்க சொன்னா வச்சிருவேன் போல. அப்படிப்பட்ட ஃப்ரேம்ஸ், அப்படிப்பட்ட படங்கள், அப்படிப்பட்ட படைப்பு. ஆனா இன்னைக்கு பாருங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. சரி, ஓகே. அந்த படத்துல வரக்கூடிய கண்ணாலனே அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு: சிம்சன் ராஜ், மிஸ்டர் மணிவண்ணன், அழகு பிரேமா, சுப்பு ஐயஞ்சியே, ரஹீம் முகமது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. கூலி படம் நேத்து அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ண உடனே எல்லாமே புக் ஆயிடுச்சுங்க. இப்போ போய் சும்மா சரி ஏதாவது ஒரு டிக்கெட்டாவது கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. டோட்டலா புக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ எவ்வளவு தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய படங்களோட வசூலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 51 லட்சம், டோட்டலா 41 கோடியே 44 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 385.2 மில்லியன் US டாலர்ஸ், 3270 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சையாரா திரைப்படத்தோட டே 22 இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 10 லட்சம். ஓவர்சீஸ் கலெக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி அப்டேட் ஆயிருக்கு. 371 கோடியே 89 லட்சம் இந்தியாலையும், 515 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல், 60 கோடி பட்ஜெட். தடாக் 2 அப்படிங்கிற படம் டே 8 இந்தியாவில் 65 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம். 20 கோடியே 24 லட்சம் இந்தியாலையும், 23 கோடியே 18 லட்சம், உலகம் முழுக்க 55 கோடி பட்ஜெட். ஒரு மோசமான வசூல். இதுவரையுமே ஒரு 12 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. அப்புறம் சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் 1 கோடியே 31 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம். 40 கோடியே 82 லட்சம் இந்தியாலையும், 48 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 150 கோடி பட்ஜெட். இந்த படமுமே இதுவரையும் மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ சன் ஆஃப் சர்தார் 2 ஒரு பெரிய டிசாஸ்டரா போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5 நாள்ல வார் 2 வருது, கூலி வருது. அதை தாண்டி இந்த படங்கள்லாம் ஓடுமான்னு தெரியல. அப்புறம் கன்னடால சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று பெரிய கலெக்ஷன். 15வது நாள் கர்நாடகால 2 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 70 லட்சம். கர்நாடகால மட்டுமே இந்த படம் 60 கோடியே 32 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 72 கோடியே 18 லட்சம். சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். ஆக்சுவலா இந்த படம் மலையாளத்திலயுமே நல்ல கலெக்ஷன். மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 8 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 25 லட்சம். இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 146 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 150 கோடியே கடந்திருக்கு. 156 கோடியே 42 லட்சம், 20 கோடி பட்ஜெட். சரியான கலெக்ஷன் இந்த மகாவதார் நரசிம்மா. அப்புறம் சூ ஃப்ரம் ஷோ. சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 8 கேரளால 59 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம். டோட்டலா இந்த படம் 8 கோடியே 65 லட்சம் கேரளாலையும், 9 கோடியே 18 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ அப்புறம் கிங்டம் திரைப்படத்தோட டே 9 ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் 45 கோடியே 67 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 77 கோடியே 40 லட்சம். ஸோ 130 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு. அதை தாண்டி இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி தியேட்டர்ல ஓப்பன் பண்ணாலுமே தமிழ்நாட்டில் சுத்தமா வசூல் இல்லை. நேற்றுலாம் வெறும் 6 லட்சம் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட சில தியேட்டர்ல மட்டும் போட்டிருக்காங்க. மேபி மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மாரீசன் திரைப்படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். டோட்டலா 6 கோடியே 75 லட்சம் தமிழ்நாட்டிலும், 7 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஹவுஸ்மேட்ஸ் இந்த படம் நேற்று ஒரு பிக்கப் இருக்கு. டே 8 தமிழ்நாட்டில் 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 1 கோடியே 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே இந்த 2 படங்களும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் சொல்றது மாரீசன், ஹவுஸ்மேட்ஸ் 2 படமே. தலைவன் தலைவி நேத்து 15வது நாள், தலைவன் தலைவி 15வது நாள் வசூல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 42 லட்சம். ஸோ டோட்டலா 57 கோடியே 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 83 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. 25 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி ஒரு பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கு தலைவன் தலைவி. அப்புறம் வார் 2 படம் அட்வான்ஸ் புக்கிங் USA ஓவர்சீஸ்ல டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு தான் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது இந்தியால.
ஸோ பார்ப்போம் அது இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு. இப்போதைக்கு வார் 2 வந்து யூஎஸ்ஏல 410K US டாலர்ஸ் 3,60,00,000, டோட்டலாக 640K US டாலர்ஸ் 5,60,00,000 இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூலியோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ரொம்ப புவரஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கூலி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க நம்ம கம்பேர் பண்ணால் கூட இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது இப்போதைக்கு எனக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப புவராக தான் தெரியுது. வரப்போகிற நாட்கள் எப்படி பிக்கப் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அப்புறம் கூலி, ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. ஓவர்சீஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல மட்டுமே பிரீமியர் பிளஸ் டே 1.42 மில்லியன் US டாலர்ஸ் 12,43,00,000, கனடால 275K US டாலர்ஸ் 2,40,00,000, யூகேல 358K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 4,21,00,000, ஆஸ்திரேலியாவில் 365K ஆஸ்திரேலியா டாலர்ஸ் 2,74,00,000, ஜெர்மனியில் 53K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு 54,00,000 இந்தியன் கரன்சிக்கு. மலேசியாவில் 1.35 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ் 2,76,00,000. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 220K US டாலர்ஸ், இது வந்து 1,92,00,000. டோட்டலாக 3.1 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 27 கோடி கிட்ட வருது. அதாவது இப்போ பாருங்க, யூஎஸ் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. யூஎஸ் பிரீமியர்ல ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கனடா, நார்த் அமெரிக்கால சொல்லவே தேவையில்ல, பெரிய கலெக்ஷன். யூகேல பாத்தீங்க அப்படின்னா இந்த லியோவோட கலெக்ஷன், லியோவோட அட்வான்ஸ் புக்கிங் ஒன்று இருந்தது. அதை பிரேக் பண்ணுமா, அதுக்கு நிகராக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஜெர்மனியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மலேசியாவில் சூப்பர். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் கூட, பிரான்ஸு அந்த மாதிரி நாடுகளில் கூட பெரிய அளவில், போலாண்டு அங்கெல்லாம் கூட நல்ல புக்கிங், நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய நம்பர், பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இது புக் ஆயிருக்கு, கேரளால ஒரு பெரிய புக்கிங் நடந்திருக்கு. டோட்டலா உலகம் முழுக்க இது எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 7,25,00,000 இப்போ புக் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 3-3:30 மணியை போல இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இதுவரையும் 7,25,00,000 வந்து புக் ஆயிருக்கு. கர்நாடகால 85,00,000, கேரளால பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 4 கோடிக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்குங்க. 4,38,00,000. ஓவர்சீஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு 27 கோடி, கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட இந்த படம் இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரத்துல போய் பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு, ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு, ஃபுல் கிரீனா இருந்தது ஃபுல் ரெட் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி ஓவர்சீஸ், கேரளா எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன். நீங்க எத்தனை பேர் படத்துக்கு புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தமிழ்நாடோட டே 1 கலெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. கூலி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு, பண்ண போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான படம் இன்னைக்கு வந்து 40 இயர்ஸ் ஆஃப் சாகர். அதாவது கமல் சார் வந்து ஹிந்தியில போய் ஒரு பெரிய சம்பவம் பண்ண டைம் அது. அந்த டைம்ல தான் ஏக் துஜே கே லியே, சத்மா, சாகர் இந்த மாதிரி நிறைய படங்கள் பெரிய ஹிட் ஆச்சு, அவார்டுகளையும் வாங்கி குடிச்சுது. அதுல இந்த சாகர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான படம். சாகர் 1985ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட். கமல் சார் இல்லாம ரிஷி கபூர், டிம்பிள் கப்பாடியாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சிருக்கு கமல் சாருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட்டே ஆச்சு, ஒரு பெரிய சென்சேஷனல் கிரியேட் பண்ணிச்சு. தமிழ்ல இருந்து ஒரு ஆக்டர் போய் அங்க பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த டைம் அது. பட்ஜெட் வந்து 1,90,00,000, பாக்ஸ் ஆஃபீஸ் 7 கோடி, அப்ராக்சிமேட்டா 4 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய ஹிட்டான ஒரு படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நான் இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம சேனலை டெய்லி நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, டெய்லி நம்ம போடுற ஷார்ட்ஸை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு படத்தை ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த படத்தோட வசூலையும் நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போது, அது அனலிட்டிக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. தொடர்ந்து பார்க்குற உங்ககிட்ட தான் நான் அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்குறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன சில பேர் இருக்கீங்க. ஸோ 98.2K சப்ஸ்கிரைபர் இருக்கு இப்போதைக்கு ப்ளூ தக்காளியில். அது 100K ஆகுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு அதை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு மாசத்துல வரப்போதா இல்லை ஒரு வாரத்தில் வரப்போதாங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. சரி, இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.